தமிழக அரசியலில் புதிய மாற்றங்கள் வேகமாக அரங்கேறி வரும் நிலையில் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது புதிய அரசியல் இயக்கத்தை அறிவித்த சில மணி நேரங்களிலேயே நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்தும் புதிய மக்கள் இயக்கம் ஒன்றை தொடங்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் அண்ணாமலைக்கு போட்டியாக லதா ரஜினிகாந்த் புதிய இயக்கத்தை ஆரம்பித்தாரா அல்லது விஜய்க்கு போட்டியாக இந்த புதிய இயக்கத்தை ஆரம்பித்தாரா இல்லை அண்ணாமலையோட ஒன்று சேர்ந்து பயணிக்க போகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கு. சமீபத்தில் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தமிழக அரசியலில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவரோட தலைமையில் புதிய ஆட்சி அமைந்த நிலையில் பல ஆண்டுகளாக தமிழக அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்த திராவிட கட்சிகள் பின்னடைவை சந்தித்தாங்க. இந்த மாற்றத்துக்கு பிறகு புதிய அரசியல் முயற்சிகள் குறித்து பல்வேறு தரப்பினரும் சிந்திக்க தொடங்கியதாக சொல்லப்படுது. இந்த சூழலில் தான் பாஜகவிலிருந்து விலகிய அண்ணாமலை தனது புதிய அரசியல் பயணத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இது நம்ம இயக்கம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த அமைப்பு எதிர்காலத்தில் அரசியல் கட்சியாக உருவெடுத்து தேர்தல் களத்தில் குதிக்கும் என்று அவர் தெரிவிச்சிருக்கார். புதிய தலைமுறையினரை அரசியலுக்கு கொண்டு வருவது, சாமானிய மக்களின் அரசியலை முன்னிறுத்துவது, அறம் சார்ந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவது போன்ற நோக்கங்களோட இந்த இயக்கம் செயல்படும் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கார். மேலும் உள்ளாட்சி தேர்தல்கள் முதல் பொது தேர்தல்கள் வரை தீவிரமாக செயல்படும் திட்டமும் இருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அண்ணாமலையின் இந்த அறிவிப்புக்கு அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சதா சொல்லப்படுது. இயக்கத்தில் இணைவதற்கான இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து குறுகிய நேரத்திலே லட்சக்கணக்கானோர் பதிவு செய்ததா அவரது ஆதரவாளர்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. இதனால் பாஜகவிலிருந்து விலகிய பிறகும் அண்ணாமலைக்கு தனிப்பட்ட ஆதரவு இருப்பதா அரசியல் நோக்கர்கள் மதிப்பிடுறாங்க. இந்நிலையில் மற்றும் ஒரு முக்கிய திருப்பமாக லதா ரஜினிகாந்தும் புதிய மக்கள் இயக்கம் ஒன்றை அறிவிச்சிருக்கார். மக்கள் மேடை என்ற பெயரில் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த அமைப்பு அரசியல் கட்சியாக அல்லாமல் சமூக பங்களிப்பு மற்றும் மக்கள் முன்னேற்றத்தை மையமாக கொண்ட இயக்கமாக செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இயக்கம் குறித்து வெளியிடப்பட்ட அறிவிப்பில் மாற்றத்தை விரும்பும் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் பங்களிப்புகளை ஒருங்கிணைத்து சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக உள்ளூர் அளவில் புதிய தலைவர்களை உருவாக்கி சமூக வளர்ச்சிக்காக பணியாற்றும் திட்டம் இதில் இடம்பெற்றிருக்கு. லதா ரஜினிகாந்தும் இந்த அறிவிப்பு பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கு. ஏனெனில் கடந்த காலத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்திருந்தாலும் உடல்நல காரணங்களால் அந்த முயற்சி நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு ரஜினி குடும்பத்தினர் அரசியல் தொடர்பாக எந்த முயற்சியும் நேரடியாக ஈடுபடலை. மீண்டும் தற்போது மக்கள் மேடை என்ற புதிய அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக இது அரசியல் வடிவம் பெறும் என தற்போது கணிக்கப்பட்டிருக்கு.